ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று 1/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திதியை திதி இரவு 2:24 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம் இரவு 11:44 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 11:44 வரை, அதாவது உத்திராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சந்திர தரிசனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதுவும் சந்திர தரிசனத்தினுடைய டைமிங் பார்த்தோம்னா இன்றைய தினம் மாலை 5:49 மேல் 7:19 அந்த சந்திர தரிசனத்தை செய்ய முடியும். ஆக இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் நியூ இயர் டேவா இருக்கு. இந்த நாளிலே அவசியம் அந்த சந்திர தரிசனம் செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:35 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:49 சந்திர உதயம் என்பது காலை 7:33 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 7:19 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:53 முதல் காலை 6:35 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:12 முதல் 1:36 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:59 முதல் காலை 9:23 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:48 முதல் மதியம் 12:12 வரையிலும் சம்பவிக்கிறது. இதுல குறிப்பா அந்த யமகண்டம் அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கணும். பொதுவா புதன்கிழமையில நம்ம யமகண்டம்ங்கிறது காலையில 7:09 மாதிரி பிக்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த சூரிய உதயத்திலே வரக்கூடிய அந்த மாறுபாட்டினை முன்வைத்து அதனை வச்சு கால்குலேட் பண்ணும் பொழுது காலையில 7:59 9:23 வரைக்குமே யமகண்டம்ங்கிறது இருக்குங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1:48 கொடுத்திருக்கான். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 12:35 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்ல முடியாது, ஜோதிட தகவல்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் நாம் அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்று தகவல் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதாவது இன்றைக்கு இங்கிலீஷ் நியூ இயர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இது வந்து ஒரு கேலண்டர்னுடைய ஒரு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அதுவும் இந்த கிரிகோரியன் கேலண்டர்னு சொல்லுவா தெரியுமா, அந்த சிஸ்டம் பத்தி தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன சார் கிரிகோரியன் கேலண்டர்னு சொன்னா, இப்போ நம்ம பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த கேலண்டர் சிஸ்டத்துக்கு தான் இந்த கிரிகோரியன் கேலண்டர் என்று பெயர். முதல்ல இந்த கேலண்டர் அப்படிங்கறத யார் இன்ட்ரோடியூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிமு 45ஆம் வருடத்தில் அப்படின்னு சொல்றா. அந்த 45ஆம் வருடத்தில் இந்த ரோமானிய பேரரசர் ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிறவர் தான் இந்த கேலண்டர் சிஸ்டம் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றார். அதுவும் இந்த ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு அதுக்கு பெயர் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதனுடைய திருத்தப்பட்ட வடிவம் தான் இந்த கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் கிமு 45 இன்ட்ரோடியூஸ் பண்ணா கூட இதை எப்படி அக்செப்ட் பண்ணிண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இந்த போப்பாண்டவர் சொன்னா மட்டும்தான் ஏத்துப்பா, அதை எப்போ ஏத்துண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிபி 1582 நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண வருஷம் கிமு 45. ஆனா எத்தனை ஆண்டு காலம், ஒரு 1600 வருஷம் கழிச்சுதான், அதாவது கிபி 1582
பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தான் அந்த திருத்தந்தைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த திருத்தந்தை 13ஆம் கிரிகோரின்னு சொல்றார். அவர் தான் இதை ஒரு அக்செப்ட் பண்ணி அவருடைய ஆணைப்படி இது துவக்கப்பட்டது. அந்த 13ஆம் கிரிகோரி அப்படிங்கிற ஒரு அந்த திருத்தந்தை அதுக்கு பர்மிஷன் கொடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த கேலண்டருக்கு பேரு கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்றார். என்னதான் அந்த திருத்தந்தை 1582லயே இதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தா கூட இங்கிலாந்து முதலான நாடுகள் கூட இதனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இங்கிலாந்து எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப லேட்டா தான் அதை ஏத்துட்டாளாம். எப்பன்னு சொல்லி பார்த்தோம்னா 1752 தான் அவெல்லாம் ஏத்துக்கிறார். அது எப்ப பாருங்க, கிட்டத்தட்ட எத்தனை வருஷம். 1582 அவர் அப்ரூவல் கொடுத்து கூட 1752 தான் இந்த இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இதனை ஏற்றுக்கொண்டது. அதற்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம்னா ஒரு விஷயம், இந்த பழைய ரோமானிய கேலண்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கும் இதற்கும் இந்த கிரிகோரியன் கேலண்டருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பார்த்தோம்னா 2 மாத காலமே வித்தியாசமா இருக்கும். அந்த பழைய ரோமானிய கேலண்டர்ல பார்த்தோம்னா வெறும் 10 மாதங்கள் மட்டுமே இருந்தது. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் 6 மாசம் கொண்டு வந்துட்டு இந்த ஜூலை, ஆகஸ்ட் 2 மாசமே கிடையாது. 7வது மாதமாக செப்டம்பர், 8வது மாதமாக அக்டோபர், 9வது மாதமாக நவம்பர் மற்றும் 10வது மாதமாக இந்த டிசம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மாதங்கள் கொண்ட கேலண்டராகத்தான் இருந்தது. இது அழகா இப்போ நம்ம இங்க ஒரு லிங்க் பண்ணி பார்க்கலாம். 7வது மாதம் என்னன்னு சொல்றோம், செப்டம்பர்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதாவது செப்டம்பர் தான் 7வது மாதமாக அந்த பழைய ரோமானிய கேலண்டர்ல இருந்துச்சாம். இப்போ அந்த சப்தமம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சப்தமின்னா 7வது திதியை சொல்றோம். சப்தா அப்படின்னு சொன்னா அது 7வது என்று பொருள் அல்லவா. ஆக அந்த 7வது என்ற பொருளை வரக்கூடிய அந்த மாதத்திற்கு செப்டம்பர்னு பேர் வச்சிருந்தா, அதே மாதிரி நம்ம அஷ்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அஷ்டமின்னா என்ன 8வது நாள்னு சொல்றோம்ல, அதே மாதிரிதான் அந்த 8வது என்கின்ற பெயரை உடைய அந்த 8வது என்கின்ற அந்த பொருளை தரக்கூடிய அக்டோபர் மாதம் என்பது 8வது மாதமாக இருந்தது. அதை வச்சுதான் ஆக்டகன் அப்படின்னு கூட சொல்லுவா தெரியுமா. ஒரு எண்கோணத்திற்கு ஆக்டகன் என்றுதான் பெயர். அது அஷ்டமம், அது அஷ்டகம் என்றே கூட நாம் அதனை பொருள் கொள்ளலாம். அதே மாதிரி 9வது மாதத்திற்கு நவம்பர்னு பேர் வச்சிருக்கா பாருங்க. நவ அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் தானே, நவ கிரகங்கள்னு சொல்றோம், 9 கிரகங்கள்னு சொல்றோம் இல்லையா, அதை வைத்துத்தான் அது நவம்பர் என்று அந்த 9வது மாதம் பெயர் பெற்றது. அதே மாதிரி அந்த 10வது மாதத்திற்கு டிசம்பர் அப்படின்னு வச்சிருப்பா. தஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் தானே, தஸ்ன்னா 10, தசம்யாம் அப்படின்னு சொல்ற 10வது நாள். ஆக அந்த தசம்யாம் என்பதுதான் டிசம்பராக மாறி அந்த 10வது மாதத்திற்கு டிசம்பர் என்றே பெயர் வைத்திருந்தார்கள். நடுவுல இந்த 2 மாசத்தை கொண்டு வந்து சேர்த்து, அதாவது இந்த 6 மாதத்திற்கு பிறகு, ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த ஜூலியஸ் சீசர் பிறந்த மாதத்தினை 7வது மாதமாக அவருடைய பெயரிலேயே அந்த ஜூலை மாதம் என்ற பெயரிலும், அகஸ்டஸ் என்பவருடைய நினைவாக அந்த 8வது மாதத்திற்கு ஆகஸ்ட் என்றும் கொண்டு வந்தவர்கள். அதற்கப்புறம் அப்படியே அந்த பழைய பேரை கண்டினியூ பண்ணிட்டா, அது 7வதா இருந்ததுக்கு 9ஆ போட்டா கூட அது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்ற பெயரிலேயே அது அழைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 1752 தான் இங்கிலாந்து நாடுகளே இதனை ஏற்றுக்கொண்டதுன்னு சொன்னோம். அந்த இங்கிலாந்தினுடைய ஆதிக்கத்திற்குள்ள நாம் அந்த பீரியடுக்குள்ள வந்ததுனால நமக்கும் இந்த பழக்கமானது தொற்றிக்கொண்டு ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலேதான் நம்ம நாட்டிலேயும் இந்த காலண்டர் முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதிலிருந்து நம்மளும் இதை ஃபாலோ பண்ணிட்டே வரோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த கிரேக்க நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கதான் உலகத்தினுடைய நம்ம இந்தியாவுக்கு ஈக்குவலா ரொம்ப பழமையான நாடு அப்படிங்கறத நம்ம வரலாற்று ரீதியாகவும் படிச்சுட்டு இருப்போம், நிறைய படிச்சிருப்போம். அந்த கிரேக்க நாடு மட்டும் இந்த கேலண்டரை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அவங்க போன நூற்றாண்டில் தான், அதாவது 1923ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தான் இந்த கேலண்டர் சிஸ்டத்தையே அந்த கிரேக்க நாடு என்பது ஏற்றுக்கொண்டது. இவங்க இந்த கிரேக்க நாடு ஒரு 100 வருஷமா தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அந்த கிரீஸ்ல. இந்த தகவலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது ஒரு நியூ இயர் டே அப்படின்னு நினைச்சுட்டு இந்த நாள் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறத விட, இது இந்த கேலண்டரினுடைய ஒரு முதல் நாள் என்பதை மட்டுமே நாம் நினைவில் கொண்டாலே போதுமானது. இதுல குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு டிசம்பர் 25ன்னு ஒரு கான்ஸ்டன்டா கொடுத்திருப்பா. எல்லா வருடங்களிலுமே டிசம்பர் 25 தான் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள்.
ஆனால் அவருடைய அந்த உயிர்த்தெழுந்த நாள்னு சொல்றா இல்லையா, அந்த ஈஸ்டர்னு சொல்லப்படக்கூடிய நாள் பார்த்தோம்னா வருடந்தோறும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். உயிர்த்தெழுந்த நாள் அதற்கு முன்னதாக நம்ம ஒரு பெரிய வெள்ளி அல்லது புனித வெள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த நாள்ல பார்த்தா கூட அது அதுக்கு முன்னாடியாக வரக்கூடிய ஒரு 3 நாள் முன்னாடி கணக்கு வச்சிருக்கா இல்லையா, இது வருடந்தோறும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். எப்படி நம்முடைய திதி அப்படிங்கிறது மாறுறது இல்லையா, ஒரு சார்த திதி அப்படிங்கிறது மாறுறதோ வருஷா வருஷம் மாறுற மாதிரி அவருடைய அந்த உயிர்த்தெழுந்த நாளும் கூட மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. இது அந்த சந்திரனுடைய சுழற்சியினுடைய அடிப்படையில் அவர்கள் கணக்கிடுகிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானியுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.